ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. தாரித்ரிய துக்க பயஹாரிணிகாத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதா திரஜித்தா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எல்லாம் வல்ல உமையொரு பாகனுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத ஆகம பாடசாலை சங்கரமடம், அடியனுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் பணிவான வணக்கங்கள். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான 2021 ஆண்டு பிளவ வருடம் ஆகஸ்ட் மாதம் 2/8/2021 முதல் 8/8/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வார தினங்களில் 12 ராசிகளுக்கு உண்டான சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்டமான வண்ணங்கள், திசைகள், இதெல்லாம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதுபோக இந்த வார விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் 2/8/2021 அப்படின்னு பார்த்தோம்னால் திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தினம். ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவலோகத்தில் தேய்பிறை இருள் பொழுது. அந்த மாதத்தில் முதலாக வரக்கூடிய 6 மாதம் இரவு, 6 மாதம் பகல், 6 மாதம் தேய்பிறை, 6 மாதம் வளர்பிறை. அப்போ அங்கே முதல்ல வரக்கூடிய கிருத்திகை அப்படின்னு சிறப்பாக கொண்டாடக்கூடிய தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு தேவர்களை சிறைமீட்ட தெய்வம் சுப்பிரமணியர். அப்போ அவர்களெல்லாம் வழிபடக்கூடிய அந்த ஆடி கிருத்திகை தினத்தன்று நாம் இங்கே முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் அபிஷேக அலங்கார சிறப்பு பூஜைகள்லாம் செய்தோமேயானால் கேட்ட வரம் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து 3/8/2021 செவ்வாய்க்கிழமை ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு அப்படின்னா இந்த பஞ்சபாண்டவர்கள் போரில் வெற்றி பெற்ற தினம். அன்றைய தினம் நாம் எந்த ஒரு காரியம் செய்தோமையானால் அந்த காரியம் மிகச் சிறப்பானதொரு செம்மையான ஒரு வெற்றியை தரக்கூடிய தினமாக முன்னோர்கள் கருதுகிறார்கள். 4/8/2021 புதன்கிழமை தேய்பிறை ஏகாதசி, மகாவிஷ்ணுவை குறித்து வழிபட வேண்டிய தினம். 6/8/2021 வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம், தேய்பிறை மகா பிரதோஷம், சிவபெருமான் வழிபாடு செய்வது உத்தமம். 8/8/2021 ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. அமாவாசைங்கிறது மிகச்சிறப்பு. அதிலும் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை பிதர்களுக்கு காளி வழிபாடுகள், மாந்திரீக உபாசனைகள், மந்திர ஜபங்கள் வாங்குவதில் இதெல்லாம் ரொம்ப சிறந்த தினம் ஆடி அமாவாசை. அந்த அன்னைக்கு நம்ம காளி மற்றும் பிரத்யங்கரா, சூழினி, துர்கா, வாராகி இந்த மாதிரி அம்பாளுடைய உக்ர தெய்வங்களுக்கு அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம சிறப்பாக பூஜை ஜபங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணணும்னா வேண்டிய வரங்களை அடையலாம். மந்திர சித்தி அப்படிங்கிறது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உண்டாகும். அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளும் அன்றைய தினம் செய்து பிதிருசாபம் இதெல்லாம் இதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த வார விசேஷ தினங்கள். இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் துலாம், விருச்சிகம், தனுசு, சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம். அதனால் இந்த வார இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தை முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது மிகவும் அவசியம். இதனைத் தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 2/8/2021 முதல் 8/8/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னால் சூரியன் புதன் சேர்க்கை. அதனால் பேச்சை குறைக்க வேண்டிய ஒரு வாரம். பேச்சினால் பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாத வாக்கு அப்படிங்கிற இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கடுமையான சொற்களை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதனால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதனால் எச்சரிக்கை, கவனம் தேவை. தகப்பனாருடைய உடல்நலம் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதே மாதிரி அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். புதனும் அதிலே இருக்கிறதுனால தனியார் துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆடிட்டிங், அக்கவுண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இசை, நாடகம், ஜோதிடம் இது சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, கல்வித்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ட்ரேடிங் கம்பெனி வைத்திருப்பவர்கள், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம்.
ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை மிகச்சிறப்பான யோகம். மருத்துவ செலவுகள் குறையும், உடல்நல கோளாறுகள் விலகும், தாயார் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. புதிதாக பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டி வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இந்த மாதிரி யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் ஏற்படுது. அதே மாதிரி பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், வேளாண்மைத்துறை, விவசாயத்துறை, ரியல் எஸ்டேட், போர்வெல், அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், விஞ்ஞானிகள், அகழ்வாராய்ச்சி, தொல்லியல் துறை, இவங்களுக்கெல்லாம் யோகங்கள் சற்று அதிகமாக கிடைக்கும். மருத்துவத்துறையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். மருத்துவம், மின்சாரம், ரயில்வே, காவல்துறை இதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அதே மாதிரியே ஒரு மேனேஜ்மெண்ட், ஹோட்டல்ஸ், ரிசார்ட், இந்த மாதிரி பில்டிங் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில் கேது. அதனால் புதிய புதிய எதிரிகள் உண்டாவார்கள். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடல்நல கோளாறு அப்படிங்கிறது ஏற்படும். நரம்பு சம்பந்தமான கோளாறு, அடிவயிறு பிரச்சனை, கண் நோய், இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீதிமன்றம், சட்டத்துறை, காவல்துறை, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, சினிமா, கேளிக்கை, விளையாட்டு இந்த துறையில் பணிபுரியறவங்க எச்சரிக்கை, கவனம் தேவை இந்த வாரத்தில். 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால நன்மை. வக்கரமாக இல்லைன்னா பிரச்சனை. இடமாற்றங்கள் ஏற்படும். வாகன தொழில், இரும்பு தொழில், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், ஸ்டோன்ஸ் வியாபாரங்கள், பில்டிங் மெட்டீரியல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் தள்ளி போகும். குழந்தைகளால் பிரச்சனைகள் உண்டாகும். வீண் விரதங்கள், திருட்டு பயம், அக்னி பயம், உடல்நல கோளாறு, மன வியாகுலங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு யோககாரகன், அதனால் மிகச்சிறப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம் சிறந்து விளங்கும். வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில், சிற்றுண்டி, கேட்ரிங் சர்வீஸ், உணவகங்கள், காய்கறி, பழம், மளிகை, பால் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக மிதுனராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இது கோச்சார ரீதியான பொதுவான பலன். நான் எப்போ சொல்கிற மாதிரி அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை வச்சு தான் துல்லியமாக நம்ம பலன்களை சொல்ல முடியும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்களை பெறலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தல்வார் சுதர்சன பெருமாளை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.